C is clarity. கிளாரிட்டி அப்படின்றது உங்களுக்கு என்ன வேணும், 2023ல் நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும், உங்களுக்கு என்ன வேணும், வாட் யூ வாண்ட் டு ஹேவ், வாட் யூ வாண்ட் டு பி, வாட் யூ வாண்ட் டு டூ அப்படின்றது தான். நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கணும், எதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதில் வந்துட்டு ஒரு கிளாரிட்டி வேணும். நிறைய டைம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்க, எது வேண்டாமோ அதை தான் நிறைய யோசிச்சுட்ருக்கோம். நம்ம லைஃப் இப்படி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எது வேண்டாமோ அதை தான் திங்க் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு மாறாக நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு எது வேணுமோ அதில் வந்து ஒரு கிளாரிட்டி வேணும். அதுதான் ஃபஸ்ட்டு சி, கிளாரிட்டி அப்படின்றது. அந்த கிளாரிட்டி கூட பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த்து, ரிலேஷன்ஷிப்பு, உங்களோட பிஸ்னஸ் ஆர் கெரியரு, ஹாப்பினஸ்ஸு, வெல்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாலையுமே நீங்கள் எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இதுதான் வந்து கிளாரிட்டி. செகண்ட் சி பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட் அப்படின்றப்போ உங்கள் லைஃப்பை நீங்கள் இப்போ யோசிச்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா, உங்களை பற்றி நீங்கள் என்ன பிலீவ் பண்ணுறீங்களோ, உங்களோட லைஃப் ஏரியாவை பற்றி நீங்கள் என்னெல்லாம் பிலீவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்களோட கரண்ட் ரியாலிட்டியாக இருக்கும். நீங்கள் கிளாரிட்டியில் எதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கீங்களா, அதை பற்றி என்ன பிலீஃப் வச்சுருக்கீங்க, உங்களை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறீங்களா, உங்களோட திறமைகளை வந்துட்டு நீங்கள் நம்புறீங்களா. ஸோ இதெல்லாம் தான் கான்ஃபிடென்ட் அப்படின்றது. ஐ கேன் ஆட்டிடியூட், யுவர் ஐ கேன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் யுவர் ஐக்யூ. ஐக்யூவை விட இதை என்னால் பண்ண முடியும், எனக்கு கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுறது, உங்களை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறது தான் அந்த கான்ஃபிடென்ஸ். உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற செகண்ட் சி தேவை. தேர்ட் சி பார்த்தீங்கன்னா கரேஜ். நம்ம கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருப்போம், நம்ம நம்பிக்கையெல்லாம் இருக்கும், ஆனால் ஸ்டெப்ஸே எடுத்து வைக்க மாட்டோம். சம்டைம்ஸ் வந்துட்டு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே போகும், ஃபியர் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு பிரேக் பண்ணி உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் கரேஜாக வந்து நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும் கோலை நோக்கி. நம்ம நிறைய டைம் வந்து ஒரே மாதிரி எல்லா விஷயம் பண்ணிகிட்டே இருப்போம், ரிசல்ட்ஸும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும், நம்ம லைஃப்பும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அதை விட்டுட்டு நாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுறப்போ தான் நம்ம லைஃப்பை ரொம்ப பெட்டராக மாற்றி அமைக்க முடியும். நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து வெளியில் வந்துட்டு கரேஜோட நம்ம கோலை நோக்கி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். தேர்ட் சி வந்து கரேஜ். ஃபோர்த்து சி வந்துட்டு கன்சிஸ்டன்சி. நம்ம வந்துட்டு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு நாள் பண்ணிவிட்டு 4 நாள் விட்டுறக்கூடாது. டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம். இப்போ ஹெல்த் கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணணுமா, டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸசைஸ், அந்த 20 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இயர் எண்டில் நீங்கள் திரும்பி பார்க்குறப்போ நீங்கள் நினைக்கிற கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணி இருப்பீங்க. ஸோ அதுதான் கன்சிஸ்டன்சி அப்படின்றது. ஒரு நாளைக்கு நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்றது இல்லை, நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கி, இப்போ உங்கள் கோலை அச்சீவ் பண்ணணுமா, ஒரு நாளைக்கு எத்தனை டாஸ்க் பண்ணணும், 3 டாஸ்க்கா 5 டாஸ்க்கா, இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் டைம் அலாட் பண்ணிவிட்டு டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே வரப்போ உங்கள் கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் வந்து 4th சி, கன்சிஸ்டன்சி. 5th சி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் அப்படின்றப்ப உங்கள் கூட நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்களோ அது ரொம்ப முக்கியம். இன்டர்னல் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்டர்னல் கம்யூனிகேஷன் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வாரம் ஒர்க் பண்ணிட்டாலே போதும், உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கலாம். உங்கள் கூட பாசிட்டிவ் செல்ஃப் டாக் பேசிக்கிறது, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபர்மேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்குள்ளே சொல்லிக்கிறது, உங்களுக்கு என்ன கோல் இருக்கோ அதை மைண்டில் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது, இது எல்லாமே இன்டர்னல் கம்யூனிகேஷன். உங்கள் கூட நீங்கள் என்ன பேசிக்கிறீங்க, உங்கள் மைண்டில் உங்கள் லைஃப்பை பற்றி என்ன பிக்சரைஸ் பண்ணி பார்க்குறீங்க, இதெல்லாம் வந்து உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ இந்த 5C பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வேணும். செகண்ட் சி வந்துட்டு கான்ஃபிடென்ட் இருக்கணும், அதை நான் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட், ஐ கேன் டூ இட் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும். தேர்ட் சி வந்து கரேஜ், தைரியமாக ஸ்டெப்ஸ் எடுத்து கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். ஃபோர்த்து சி வந்து கன்சிஸ்டன்சி, டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணிகிட்டே அந்த கோலை நோக்கி போயிட்டே இருக்கணும். 5th சி வந்து கம்யூனிகேஷன், உங்கள் கூட பாசிட்டிவான கம்யூனிகேஷனில் நீங்கள் எப்போவுமே இருக்கணும். அதுதான்
விஷன் 2023 அப்படின்ற ஒரு ஒர்க் ஷாப் வந்து டிசம்பர் 14 வெனஸ்டே அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 2023 அமேசிங்காக மாற்றுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஷாப் இது. அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னாக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மைண்ட் மாஸ்டே அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணியும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். விஷிங் யூ ஆல் ஹாப்பினஸ் அண்ட் சக்ஸஸ். தேங்க்யூ.